வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடிக்கான மேக்ஸில் பார்ட் 15 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியுமே பார்ட் 14 வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து எஸ்எஸ்சி ஜிடியில் 2024 கேட்கப்பட்ட அந்த 53 செட்ஸில் இருந்து நம்ம கொஸ்டின்ஸை வந்து ஈஸி டு டிஃபிகல்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் 1ல இருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது வந்து ஈஸி, அதுக்கப்புறம் மீடியம், அப்புறம் டிஃபிகல்ட், இந்த லெவலில் தான் அது வந்து போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்ட் 1ல இருந்து இந்த 53 பார்ட் வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதை பார்த்தாலே உங்களால் மேக்ஸில் ஒரு நல்ல ஸ்கோர் வந்து கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம மேக்ஸ் ப்ரீமியம் கோர்ஸ் அப்படின்னு ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 2023 கேட்கப்பட்ட கேள்விகளை கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணி ஒரு டாபிக் வைஸாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வீடியோஸ் வந்து மேக் பண்ணி டேட் வைஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது மேக்ஸ் ப்ரீமியம் கோர்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க, சரியா? ஸோ இல்லைனா மாசா லேர்னிங் ஆப்பில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். A principal of rupees 50,000 is invested at simple interest for 8 years. If the per annum rate of interest is 12%, then what will be the amount after 8 years அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க, சரியா? 8 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு தொகை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 50,000 8 ஆண்டுகளுக்கு 12% வட்டி விதத்தில் போட்டாங்க அப்படின்னா 8 வருஷம் கழிச்சு எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல அமௌண்ட் அப்படின்னாலே பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம், சரியா? ஸோ முதல்ல இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிங்க. ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஸோ பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50,000. என் வந்து 8 வருஷமா, ஆறு எவ்வளோ தான், 12% தான், சரியா? டிவைட் பை என்ன போட்டுருவீங்க, 100. ஸோ 2 சீர் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ 5 × 12 60, 6 8 எவ்வளவு, 48. ஸோ நமக்கு எவ்வளோ இருக்கும், எஸ்ஐ வந்து எவ்வளோ இருக்கும், 48,000 இருக்கும், சரியா? ஸோ அமௌண்ட்னா என்ன அர்த்தம், எஸ்ஐயும் பிரின்சிபலும் சேர்ந்தது தானே அமௌண்ட். ஸோ எஸ்ஐ வந்து 48,000, பிரின்சிபல் வந்து 50,000. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 98,000 ரூபாய் கிடைக்கும். ஈஸியாகவே இந்த கொஸ்டின் போட்டுடலாம். இதில் எவ்வளவு தொகை அப்படின்னு வரும்போது நமக்கு வட்டி கிடையாது, அது வந்து என்னது, அமௌண்ட்டு. பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்து தான் வந்து என்னது, அமௌண்ட்டு. சம்முன்னு கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ணுவோம், பிரின்சிபல் எடுப்போம். சம் ஆஃப் மணி அப்படின்னு கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ணுவோம், பிரின்சிபலை எடுப்போம், சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The ratio of copper and zinc in brass is 17:13. How much amount of copper will be there in 240 kg of brass? சரியா? ஒரு பித்தளையில் செம்பு மற்றும் துத்தநாகத்தின் விகிதம் 17:13 ஆகும் எனில் 240 கிலோ பித்தளையில் எவ்வளவு செம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பிராஸ் இருக்கு அப்படின்னா அதுல 17:13 இருக்குதான், சரியா? ஒரு பிராஸ்ல 17:13 இருக்குதான். எப்படி இருக்குது, இது வந்து காப்பரும், இது வந்து என்னது, சிங்கும். காப்பருக்கும் சிங்குக்குள்ள ரேஷியோ 17:13 இருக்குதான், சரியா? ஸோ அப்படின்னா 240 kg ஆஃப் பிராஸ்ல எவ்வளவு காப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ பிராஸ்ல 17 மடங்கு காப்பர் இருந்துச்சுன்னா சிங்க் வந்து எத்தனை மடங்கு இருக்கும், 13 மடங்கு இருக்கும். அதில் ரேஷியோனாலே மடங்கு இல்லை டைம்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ரெண்டையும் கூட்டிக்கோங்க. அப்போ நம்ம எவ்வளோ கிடைக்கும், 30 மடங்கு, சரியா? ரெண்டுத்துக்கு கூட எவ்வளோ கிடைக்கும், 30 மடங்கு. ஸோ 30 மடங்கு தான் எவ்வளவு, 240. அப்போ ஒரு மடங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஸோ 0 0 எண் 3 24. அப்போ ஒரு மடங்குங்கிறது எவ்வளவு, 8. நமக்கு தேவை வந்து என்னது, காப்பர். ஸோ காப்பரோட ரேஷியோ 17. ஸோ 17 மடங்கு. ஸோ அப்போ 17 × 8. ஸோ 7 8 56. ஸோ 56 வருது. லாஸ்ட்ல 6ல் முடியுது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 136 kg. ஈஸியாகவே என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம், சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இனிஷியல் வேல்யூ ஆஃப் எ கார் இஸ் 1,50,000. The value of car depreciated by 20% of its initial value each year. What will be its value after 2 years? அதாவது ஒரு காரோட விலை வந்து 1,50,000 இருக்குதா, ஒவ்வொரு வருஷமுமே 20% வந்து அது டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு எவ்வளவு ஆகும் சொல்லி கேட்காங்க, சரியா? அப்போ முதல்ல அந்த காரோட விலை 1,50,000 இருக்குதான். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல அது வந்து என்ன ஆகும், 20% டிப்ரிசியேட் ஆகும், சரியா? அப்போ 20%னா 10% எவ்வளவு,
1,50,000 சாரி 15,000. சரியா? அப்போ 20% நம்ம எவ்வளவு இருக்கும்? 30,000 இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் முடியும் போது 1,50,000த்துல 30,000 கழிச்சு நமக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1,20,000 இருக்கும். சரியா? அதே மாதிரி ரெண்டாவது வருஷமும் என்ன ஆகும்? அதே மாதிரி 20% என்ன ஆகும்? டிப்ரிசியேட் ஆகும். அப்போ 1,20,000ல 10% அப்படின்னா 12,000 ரூபாய், 20%னா 24,000 ரூபாய். அப்போ இந்த 1,20,000ல இருந்து நமக்கு எது குறைஞ்சிரும்? 24,000 ரூபாய் குறைஞ்சிரும். அப்ப 20,000 குறைச்சா 1 லட்சமா? 4,000 ரூபாய் குறைச்சா எவ்வளவு கிடைக்கும்? 96,000 ரூபாய் இருக்கும். அப்போ 2 வருஷம் கழிச்சு அந்த காரோட விலை எவ்வளவு இருக்கும்? 96,000 ரூபாய் இருக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The table is sold at a discount of 35%. If the market price of the table is 2,400, then what is the selling price of the table? சரியா? Table is sold at a discount of 35%. சரியா? 35% டிஸ்கவுண்ட்ல அதை விற்கிறாங்க. சரியா? MRP வந்து 2,400. அப்ப MRP 2,400னா 100% எவ்வளவு? 2,400ன்னு அர்த்தம். ஸோ 35% டிஸ்கவுண்ட்ல அவங்க விற்கிறாங்க அப்படின்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருக்கும்? 65% இருக்கும். கரெக்டு தானே? இப்போ 65% இருக்கும். அதான் கேட்டிருக்காங்க. 65% எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 2 0 நமக்கு என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். ஸோ 65 × 24. ஸோ 5 20, 6 12, 6 24, 2 10. ஸோ 0 6. ஸோ 60ல முடியுது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 1560. புரியுதா? ஸோ நான் நினைச்சா இதை வந்து ஆட் பண்ணி போடலாம். என் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. உங்களுக்கு எங்கெல்லாம் லாஸ்ட் டிஜிட் யூனிட் டிஜிட் வச்சு கண்டுபிடிக்க முடியுதோ அங்கெல்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க டைம் கண்டிப்பா சேவ் ஆகும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A shopkeeper allows a discount of 18% on the market price of an article such that the selling price is rupees 574. Find the market price of the article. சரியா? A shopkeeper allows a discount of 18% on the market price of the article such that the selling price is 574. Find the market price. ஸோ 18% டிஸ்கவுண்ட் கொடுத்து அதை 574 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். அப்ப அந்த 574 ரூபா அப்படிங்கிறது 18% டிஸ்கவுண்ட் போக உள்ளது. சரியா? அப்போ 100ல நம்ம 18 கழிச்சாச்சு நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 82% கிடைக்கும். ஸோ இந்த 82% தான் 574. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? 100% எவ்வளவுன்னு கேட்காங்க. சரியா? ஸோ 82ஆல நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க? கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 4 2 8, 1 2 போட்டோம் அப்படின்னா 2 4, 8 2 16, 7 2 17. சரி, அப்போ 41 × 7 பொது வாய்ப்பு இருக்கு. 1 7 7, 4 7 28. அப்படிங்க டேரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா 7 ஆயிரும். அப்போ 7 × 100 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 700. சரியா? அப்போ MRP எவ்வளோ ரூபாய் இருக்கும்? 700 ரூபான்னு இருக்கும். சரியா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ரெண்டும் சேர்த்து. சரியா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாஸஸ் எல்லாமே நம்மளோட மேக்ஸ் ப்ரீமியம் கோர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் நம்மளோட மாசா லேர்னிங் ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? அந்த ஸ்டோர் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்? அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து இன்டெரக்டாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த 53 செட்ஸை நாங்கள் வந்து டைப் பண்ணி தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா தெரியும். ஸோ மேக்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம ரீசனிங், ஜிகே, இங்கிலீஷ் எல்லாமே கரெக்டாக தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நான் வாங்குறது 299 rupees தான். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 3 பேர் தான் வாங்கியிருக்காங்க. சரியா? ஸோ 3 பேர் தான் நம்மளோட மேக்ஸ் ப்ரீமியம் கோர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ 299 அப்படிங்கிறது 1 மந்த்துக்கான ரீசார்ஜ் தான். ஒரு மாதம் நீங்கள் வந்து ஒரு நெட்டுக்கு எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அதே அமௌண்ட் தான். ஆனால் இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது எப்படி இருக்கும்? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 numbers are in the ratio 6:5. If their sum is 22, then what is the sum of the squares of the 2 numbers? சரியா? அதாவது இந்த நம்பர் வந்து ரேஷியோ வந்து 6:5 கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்கொயர்ஸோட சம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க.
அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா மொத்தம் எத்தனை மடங்கு? 11 மடங்கு. அப்போ 11 மடங்கு தான் எவ்வளவு? 22. அப்போ ஒரு மடங்குங்கிறது எவ்வளவு? 2. கரெக்டா? அப்போ அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிங்க. அப்போ நம்பர் என்ன? 6 2 12, I 2 10. இதுதான் அந்த நம்பர். 12:10 தான் அந்த நம்பர். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the sum of the squares of the two numbers. சரியா? இதோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்காங்க. அப்ப இதோட வர்க்கங்கள் வந்து என்னது? 12 ஸ்கொயர் எவ்வளவு கிடைக்கும்? நமக்கு 144 கிடைக்கும். 10 ஸ்கொயர் எவ்வளவு கிடைக்கும்? 100 கிடைக்கும். கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இதோட சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட சம் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப இதோட சம் எவ்வளவு இருக்கும்? 244. ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். 7th கொஸ்டின் பாருங்க. A principal amount is invested a simple interest rate 8% per annum. After 2 years, the interest earned is 320. Find the principal amount. சரியா? So find the principal amount வந்து என்னன்னு கேக்குறாங்க. So நமக்கு ஃபார்முலா தெரியும். SI is equal to PNR divided by 100. இல்ல SI வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 320 கொடுத்துட்டாங்க. P என்னன்னு தெரியாதான். N வந்து 2 years ஆ. R வந்து 8% divided by என்ன போட்டுருங்க? 100 போட்டுருங்க. ஸோ கேன்சல் பண்ணலாம். ஸோ ஓ ரெண்டு 2, ஓ ரெண்டு 2, 6 2 12, 0. ஸோ இந்த 8 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 8 16, 20. ஸோ 20 × 100 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2000 கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Find the greatest number which are dividing 60 and 90 leaves remainder 2 and 3 respectively. சரியா? Find the greatest number which are dividing 60 and 90 leaves remainder 2 and 3 respectively. ஸோ இந்த 60 90 இருக்கா? ஸோ இந்த 60 90 இந்த ஒவ்வொரு நம்பரால் நம்ம டிவைட் பண்ணும்போது இதுக்கு வந்து ரிமைண்டர் வந்து 2 வரணுமா, இதுக்கு ரிமைண்டர் வந்து என்ன வரணும்? 3 வரணும். ஸோ நீங்கள் 17ஆல் நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து எது வரைக்கும் போடலாம்? ஒரு 3 வரைக்கும் போடலாமா? ஸோ 17 × 3 7 3 21 கொண்டு இது 2 1 3 3 2 5 51 வரைக்கும் போவோம். ரிமைண்டருக்கு 9 வரும். அப்போ இந்த ஆப்ஷன் வராது. நமக்கு ரிமைண்டர் என்ன வரணும்? 2 வரணும். சரியா? ஸோ 29 போட்டிங்க அப்படின்னா 60 90க்கு 29 போட்டிங்க அப்படின்னா ஸோ 2 29 58. ஸோ ரிமைண்டர் வந்து 2 வருது. கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆயாச்சு. மூணாவது பார்த்தீங்களா? 29 × 3 எவ்வளோ கிடைக்கும்? 87 கிடைக்கும். அதுல ரிமைண்டர் நமக்கு என்ன வருது? 3 வருது. அப்போ கரெக்ட் தான். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 29 தான் கிடைக்கும். சரியா? அதான் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் which are dividing 60 and 90. 60 90 ஒரு கிரேட்டஸ்ட் நம்பரால வகுக்கும் போது இதுக்கு ரிமைண்டர் 2ம் ரெண்டாவதுக்கு ரிமைண்டர் 3 வரணும். அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்பர் நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் வச்சு என்ன பண்ணிடலாம்? போட்டுறலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A principal amount is invested at a simple interest rate of 8% per annum. After 2 years, the interest earned is 320. Find the principal amount. சரியா? ஸோ இது அதே கொஸ்டின் தான். நமக்கு 2000 தான் ஆன்சர் வரும். அதே ஷிஃப்ட்ல வேற டைம் என்ன பண்ணியிருக்காங்க? ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A person bought some pens at the rate of 20 for a rupee and sold them at the rate of 15 for a rupee. What is the profit percentage சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 20 ரூபாய்க்கு பேனாவை வாங்கி 20 ரூபாய்க்கு சாரி 1 ரூபாய்க்கு 20 பேனா வாங்கி அதே 1 ரூபாய்க்கு 15 பேனா விற்கிறாராம். அப்போ அவரோட ப்ராஃபிட் என்னன்னு கேட்காங்க. ஸோ இது மாதிரி ப்ராடக்ட்ல நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கேட்டாலே நம்ம என்ன படிச்சிருக்கோம்? டிஃபரன்ஸ் டிவைட் பை செல்லிங் ப்ராடக்ட் இன்ட்டு என்ன பண்ணும்? 100. அப்போ ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து 5. ஸோ செல்லிங் ப்ராடக்ட் எவ்வளவு? 15 இன்ட்டு எவ்வளவு? 100. அப்போ 1 5 3 15. அப்போ 100/3 நமக்கு எவ்வளோ இருக்கும்? 33.33%. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ஈஸியாகவே என்ன பண்ணிடலாம்? அப்ரோச் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆமாம், உங்களுக்கு ஏதாவது ஆஃப்லைன் கிளாஸஸ் ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எல்லா டிஃபென்ஸ் எக்ஸாமுக்கும் இப்போ டிஏ போட்டிருக்காங்க. ஸோ டிஏக்கான கிளாஸ் வந்து நவம்பர் 20 ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஏ பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேட்சுக்கான ஃபீஸ் வந்து வெறும் 6000 மட்டும்தான். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நம்ம ஆன்லைனில் தான் புதுசு, நம்ம பேரை இப்போ தான் கேள்விப்படுவீங்க. ஆனால் ஆஃப்லைனில் நம்ம கிட்டத்தட்ட 5 வருஷமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இன்ஸ்டியூட்டு தான். ஸோ நீங்கள் வேணால் டைரெக்டாக வந்து பார்த்து டெமோ கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணி
நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ஃபீட்பேக் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணால் போதும். சரியா? 8248081621. சரியா? ஸோ அஃப்கட் எக்ஸாம் கூட அடுத்த மாதம் நமக்கு டிசம்பரில் வந்து கால் ஃபார் வருது. ஸோ இந்த மாதிரி என்ன நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போலீஸ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி படிக்கிறதா இருந்தால் கூட இந்த நம்பர் என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? கொஸ்டின் பாருங்க. Amar is 10% more efficient than Sachin. If Sachin alone can finish a work in 44 days, then in how many days will Amar alone finish the same work? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்த வந்து அமர், இன்னொருத்த வந்து என்னது சச்சின். சரியா? சச்சின் வந்து 44 நாள் அந்த ஒர்க்கை என்ன பண்ணுவாங்களாம், முடிப்பாங்களாம். சரியா? இன்னொரு கொடுத்துருக்காங்க, அமர் இஸ் 10% more efficient than சச்சின். அப்போ சச்சின் வந்து 100% வேலை செஞ்சாங்க அப்படின்னா அமர் வந்து அதை விட 10% அதிகமாக வேலை செய்வார். 110% என்ன பண்ணுவார், வேலை செய்வார். அப்படின்னா இந்த அமர் வந்து எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்படின்னா நம்ம ஈஸியாகவே போட்டுடலாம். 100% அப்படிங்கிறது 44 நாள் அப்படின்னா 110% வந்து எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து இன்வெர்ஸ் செயின் ரூல். எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இதை வந்து மேலே உள்ளதை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே உள்ளதை என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். அப்போ இந்த 0 கட் ஆகும். ஸோ 1 11 11 4 11 44. ஸோ 4 × 10 எவ்வளோ கிடைக்கும், 40 நாள் கிடைக்கும். சரியா? ஸோ ஈஸியாகவே போட்டுடலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The average of PQ and R is 40. If the average of P and Q is 35 and the average of Q and R is 45, what is the value of Q? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. The average of P and QR, அதாவது P plus Q plus R, இதோட ஆவரேஜ் எவ்வளவா, 40. P plus Q ஓட ஆவரேஜ் எவ்வளவா, 35. அதே மாதிரி Q plus R ஓட ஆவரேஜ் எவ்வளோனா 45. Q plus R ஓட ஆவரேஜ் எவ்வளவு, 45. ஸோ Q என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன கண்டுபிடிங்க, டோட்டல் கண்டுபிடிங்க. சரியா? அப்போ P plus Q plus R ஓட டோட்டல் எவ்வளவு, 12 120. P plus Q ஓட டோட்டல் எவ்வளவு, 2 × 35 70. Q plus R ஓட வேல்யூ வந்து எவ்வளவு, 2 × 45 90. ஸோ Q தானே கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த P plus Q இருக்கு தெரியுமா, ஸோ இதை வந்து இதில் அப்ளை பண்ணுங்க, நமக்கு என்ன கிடைக்கும், R கிடைச்சிரும். அப்போ P plus Q plus R ஓட வேல்யூ நமக்கு வந்து 120. அதில் இந்த P plus Q மட்டும் எவ்வளோ இருக்குது, 70 இருக்குது. அப்போ R எவ்வளோ இருக்கும், 50 இருக்கும். கரெக்டா? R ஓட வேல்யூ எவ்வளவு, 50. ரெண்டாவது பாருங்க, இந்த Q plus R தான் 45. Q plus R தான் எவ்வளவு, 90. அதில் இந்த R மட்டும் எவ்வளோ இருக்குதான், 50 இருக்குதான். அப்போ Q எவ்வளோ இருக்கும், 40. ஸோ ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆன்சர் போட்டுடலாம். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பயப்படாதீங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக செஞ்சீங்கன்னா என்ன பண்ணலாம், ஈஸியாகவே ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 cars start from the same point and travel in opposite directions. ஸோ 2 கார் வந்து சேம் பாயிண்டில் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து என்ன ஆகுது, ட்ராவல் ஆகுது. இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் அது வந்து என்ன ஆகுது, ட்ராவல் ஆகுது. ஸோ 2 கார். சரியா? ஸோ இந்த மாதிரி 2 கார் வந்து ஆப்போசிட் சைடில் ட்ராவல் ஆகுது. சரியா? இஃப் 1 கார் ட்ராவல்ஸ் 40 km/h, இந்த கார் வந்து 40 km/h. ஸோ இந்த கார் வந்து 50 km/h. ஆஃப்டர் 5 hours how far apart are they? 5 மணி நேரம் கழிச்சு அது எவ்வளோ தூரம் போயிருக்கும். சரியா? 5 மணி நேரம் கழிச்சு 2 காரும் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 5 hours. ஸோ பாருங்க, 40 km/h அப்படின்னா 40 km/h அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு அது 40 km போகும். அதான் 40 km/h. ஸோ 1 ஹவருக்கு அது வந்து எவ்வளோ போகும், 40 km போகும். அதான் 40 km/h. அப்போ 5 மணி நேரத்துக்கு அது எவ்வளோ போகும், 200 km போகும். கரெக்டாக? இந்த கார் வந்து 200 km போகும். ஸோ இந்த கார் வந்து 5 மணி நேரத்துக்கு 250 km போகும். சரியா? அப்போ இந்த 2 காரும் சேர்த்து நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர் கிராஸ் ஆகும், 450 km கிராஸ் ஆகும். ஸோ அதான் அவங்க கேட்டிருக்காங்க, 450 km. சரியா? ஈஸியாகவே போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆஃப்டர் a discount of 45%, an article is sold for 1100.
வாட் இஸ் த மார்க் பிரைஸ்? ஸோ 45% டிஸ்கவுண்ட் கொடுத்து 1100 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். அப்படின்னா 55% அப்படிங்கிறது 1100. கரெக்டா? நம்ம எம்ஆர்பி எவ்வளோ கண்டுபிடிக்கணும். ஸோ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 5 11 55, 1 11 11, சரியா? 100. ஸோ 1 5 5, 25 100. ஸோ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 2000 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 cars start from the same point and travel in the same direction. சரியா? 2 cars start from the same point and travel in same direction. If one car travels at 55 km per hour and other at 75 km per hour, after 3 hours, how far apart from they? ஸோ 2 காருமே ஒரே பாயிண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த காரும் ஒரே பாயிண்ட் அப்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 55 கிலோமீட்டர் ஹவர்ல போறாங்க. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போகுது. சரியா? ஸோ 3 மணி நேரம் கழிச்சு அவங்க எவ்வளவு தூரத்தில் இருப்பான்னு கேட்குறாங்க. ஸோ 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 55 கிலோமீட்டர் போச்சு அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு 165 கிலோமீட்டர் போயிருக்கும். 165 கிலோமீட்டர் போயிருக்கும். ஸோ இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 75 போச்சு அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு 3 × 75. சரியா? அப்போ 150 225 கிலோமீட்டர் போயிருக்கும். 225 கிலோமீட்டர் போயிருக்கும் இந்த ரெண்டாவது கார். கொஸ்டின் கேட்டாங்கன்னா இவங்க ரெண்டுக்கு இடப்பட்ட தூரம் எவ்வளோன்னு கேட்காங்க. அப்போ இது கழிச்சா போதும்ல. அப்போ 165லேருந்து 225 கழிச்சிருக்கோங்க. ஸோ 35 ஒரு 25 40 60. ஸோ ரெண்டோட வித்தியாசம் எவ்வளோ இருக்கும்? 60 கிலோமீட்டர் இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. P got, சரியா? P got 20% less marks than Q. R got 20% less marks than Q. If R got 160 marks, then what are the marks of P? ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு PQR இந்த மாதிரி போட்டுருங்க. ஸோ P got 20 mark less marks than Q. ஸோ Qவோட P வந்து 20% மார்க் வந்து என்ன பண்ணியிருக்கா? கம்மியாக வாங்கியிருக்கா. அப்போ Q வந்து ஒரு 100ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 20% கம்மியாக வாங்கினாலும் இது 80 போட்டுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா? P got 20% less marks than Q சாட்டிஸ்ஃபை ஆயாச்சு. ரெண்டாவது பாருங்க, R got 20% less marks than Q. ஸோ இந்த ஆரும் பார்த்தீங்கன்னா இவங்களோட 20% கம்மியாக தான் வாங்குறாங்க. அப்போ இது எவ்வளோ தான் இருக்கும்? 80 தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி R வந்து எவ்வளோ மார்க் வாங்குறாங்களா? 160 மார்க் வாங்குறாங்களாம். R வந்து எவ்வளோ மார்க்கு? 160 மார்க் வாங்குறாங்களாம். அப்படின்னா P எவ்வளோன்னு கேட்குறாங்க. சிம்பிளா முடிச்சலாம். அப்படிதானே? R 80%னா P எவ்வளோ தான்? 80% தான். அப்போ R 160 மார்க்னா இவர் எத்தனை மார்க் தான் இருப்பாரு? 160 மார்க் தான் இருப்பாரு. அப்போ ஆன்சர் வந்து என்னது? 160 தான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் an article is 2500. If the loss percentage is 24%, then what is the selling price? சரியா? ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10லேருந்து 15 பேர் தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸை ரெகுலராகவே ஃபாலோ பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 to 500 வியூஸ் போனால் கூட ஸோ ரெகுலராக அதை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுறது அவ்வளோ பேர் தான். சரி, ஏன்னா நமக்கு அனலிட்டிக்ஸில் பார்க்கும்போது தெரியும். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன்ஸாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோஸ் நீங்கள் போட்ட கமெண்ட்னால நிறைய ரீச் கிடச்சிது. ஸோ இந்த டைமும் சரியா? ஸோ எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க. கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், இதை சால்வ் பண்ணி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரோட கமெண்ட்டும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 540 minus 270 divided by 5 plus 34 into 2? ஸோ முதல்ல டிவிஷன் செய்வீங்க. கரெக்டா? ஸோ அப்போ டிவிஷன் செஞ்சிங்கன்னா 5 25 20 4 20. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 540 minus 54 plus 34 into 2 எவ்வளோ கிடைக்கும்? 68 கிடைக்கும். ஸோ 54லேருந்து 68 கழிச்சிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 14. அப்போ 540 plus 14. அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 554 இருக்கும். ஈஸியாகவே போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Mark price of an article is 9600 and selling price is 6336. What is the discount percentage? சரியா?
அப்போ 9600 அப்படிங்கிறது 100% அப்படின்னா 6336 வந்து எத்தனை சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 2 0 கட் ஆயிரும். ஸோ 3 9 2 6. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 6 1 3 1 3 2 6. ஸோ வேற எதெல்லாம் போடலாம். 4ஆல் போட்டிங்கன்னா எண்ணாங்க 32, 5ஆல் 20, மீத 1, 2ஆல் 8, எண்ணாங்க 32. ஸோ 8ஆல் போட்டிங்க அப்படின்னா 6 8 48, மீதி 4, 6 8 48. சரியா? ஸோ அப்போ 6336ங்கிறது எத்தனை சதவீதம் இருக்கும்? 66% இருக்கும். அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 34% என்ன பண்ணியிருப்பாங்க? டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 66 இருக்குல்ல. ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்கும்? 34 இருக்கும். சரியா? லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A shopkeeper sells his goods at 12% profit after marking them up by 20%. What is the discount percentage? 12% profit after marking them up by 20%. அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலே இந்த மாதிரி எழுதிக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், எம்ஆர்பி. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எப்போதுமே 100%. அப்போ ப்ராஃபிட் வந்து 12%னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 112%. சரியா? மார்க்கிங் தம் பை 20% அப்படின்னா எம்ஆர்பி வந்து அதை விட 20% கூடுதல், 120%. சரி, அப்படின்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ நமக்கு செல்லிங் ப்ரைஸுக்கும் எம்ஆர்பிக்கு இடையில இருக்குதான் வந்து என்னது? டிஸ்கவுண்ட். அப்படின்னா 100% வந்து 120 வந்து 100% அப்படின்னா 112 வந்து எத்தனை சதவீதம் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அப்போ கேன்சல் பண்ணும்போது 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 6 2 12, 5 2 10. சரியா? ஸோ 2 6, 3 9 போட்டோன்னா 22 கேன்சல் ஆகாது. சரியா? அப்போ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 112 இன்ட்டு 5 டிவைட் பை 6. சரியா? ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 2 10, 6 2 12, 3 2 6. சரியா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 56 இன்ட்டு 5, 280 டிவைட் பை 3 இருக்கும். சரியா? அப்போ 100ல இருந்து தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 280/3 கழிப்பீங்க. ஸோ 300ல இருந்து 280/3 கழிச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 20/3. ஸோ 20/3 அப்படின்னா 6 3 18, இது 2, 6 3 18. அப்போ நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 6.66% இருக்கும். சரியா? ஸோ நார்மல் மெத்தட் தான். கொஞ்சம் யோசிச்சாலே என்ன பண்ணிடலாம்? போட்டுடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் நம்ம நிச்சயமாக அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.